வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆளாகியிருப்பீங்க. மனசுல ஒரு இனம் புரியாத வலி ஏற்பட்டிருக்கும். சகோதரர்கள் வகையில் தேவையில்லாத பிரச்சனை, அதே மாதிரி பகையை வளர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி எல்லாமே தள்ளப்பட்டிருப்பீங்க. செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் தடை, அதே மாதிரி நீங்க சாதகமில்லாத சூழ்நிலை, எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அதுல தடை தாமதம் ஏற்படுறது, இந்த மாதிரி பல விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். மனைவி வழியில, கணவன் மனைவி உறவுல இது வரைக்குமே விரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இனி இந்த ஆடி மாதங்கள் உங்களுக்கு பல வகையிலே நன்மை தான். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியா இருந்துக்கிட்டு இப்ப வக்கரம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதனால உங்க வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றம் இந்த ஆடி மாசங்களை பெற போறீங்க. தொடர்ந்து எந்த மாதிரியான பலன் எல்லாமே பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டா இந்த காலத்தை உங்களால எளிதாக கடந்து வர முடியும், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இது சுருக்கமான முறையில் பார்த்தலாம். கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரத்தோட 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், போராட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனோட அங்கமைப்புல 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. அதே மாதிரி இது வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம். கும்பராசி ஒரு குடம் மாதிரியான அமைப்பு. குடத்தை திறந்து பார்த்தா தான் என்ன இருக்குங்கிறதே தெரியும். அதே மாதிரி தான் கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையும். உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றுமே ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசினா மட்டும்தான், அதுவுமே ஓரளவுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நிறைய ஆற்றல் திறமைங்கிறது உங்களுக்கு விழிஞ்சிருக்குது. அதை நீங்கள் சரியாக வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. சரியான நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு திறமையுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அடித்தளத்தை கொண்டு வர முடியும். இதை நீங்கள் உணர்ந்துட்டாவே போதும். எந்த ஒரு காரியத்தை ஒப்படைச்சாலும் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. இதனாலேயே சில நேரங்களில் நிறைய புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அன்பு, சாந்தம், அமைதியான தோற்றங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். நியாய அநியாயம்னா இது தப்பு, இது சரிங்கிறத சரியாக நீங்கள் எடுத்துரைப்பீங்க. அதே மாதிரி மனசை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய சக்திங்கிறது, மனப்பக்குவங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தால் எந்த சூழ்நிலையுமே அவங்கள கைவிட மாட்டீங்க. அதே உங்கள் மனசை காயப்படுத்தக்கூடியவங்களா இருந்தால் ஏறெடுத்து கூட திரும்பி பார்க்க மாட்டீங்க. என்னதான் அவங்க பெரிய புகழ் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, கௌரவம் நிறைஞ்சவங்களா, செல்வாக்கு நிறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. ஒன்று பேசுறது தான் குறிக்கோளாக இருப்பீங்க. அதே மாதிரி தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலுமே தயவு வந்துச்சுன்னு பார்க்காம நீங்கள் தண்டிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் துல்லியமாக எடை போடுறதுல கெட்டிக்காரங்க. கும்பராசி அன்பர்களுக்கு எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் தன வருமானங்கிறது சிறப்பாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் தான் சில நேரங்களில் தாமரையில் தண்ணீர்னு சொல்லுவாங்க. ஒட்டியும் ஒட்டாமல் வாழக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்யோன்யம் இருந்தாலுமே எப்போதுமே சின்ன சின்ன கருத்து மோதல், ஈகோ பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சுகபோக வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் தன வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மைங்கிறது வேணும். ஈகோ பார்க்காம செயல்படுறதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வந்தாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும். அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே உங்களுக்கு தன வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். சரியான திட்டமிடலோடு உங்கள் திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு லாபம்தான். அதே மாதிரி பணம் வரவுங்கிறது போதுமான அளவுக்கு தாராளமாக கிடைக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் ஈகை செய்யக்கூடிய குணம், அதாவது உதவக்கூடிய குணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக தான் அடையும். வீடு, வண்டி, வாகனம், யோகம் எல்லாமே கும்பராசி அன்புகளுக்கு சிறப்பு தான். சனி பயிற்சி காலங்களை தவிர்த்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கும்பராசிக்கு அற்புதமான காலகட்டம். இந்த ஜென்ம சனி காலங்கள் நடக்கிறப்ப மட்டும் நீங்கள் படாத பாடு பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதம். என்றைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதிக பாதிப்புகளை தரமாட்டாங்க. நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்துட்டு தான் போவார். அதனால் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் செயல்பட்டு வாங்க. பணநிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த காலத்தில் நீங்கள் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு வாங்க. சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவைக்கேற்ற மாதிரி வசதிங்கிறது அமையும். வெள்ளி, சனிக்கிழமை நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக தான் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் கும்பகேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. கும்பகேஸ்வரர் வழிபாடுங்கிறது கும்பராசிக்கு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்து தரும். இந்த ஆடி மாதங்களை தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய 2 வழிபாடு என்னன்னா, முன்னோர் வழிபாடும் இன்னொன்று குலதெய்வ வழிபாடும் தான். அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த இடர்பாடு எல்லாமே நீங்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தவங்க கூட இனி ஜென்ம சனி காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா சனி பகவான் வக்கரடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன் தான்.
மனசில் தேவையில்லாத குழப்பத்தால் நீங்கள் சூழப்பட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விரயம் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதம் தான். தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தேக்க நிலை எல்லாமே மாறி தொழில் லாபங்கிறது உங்களுக்கு இனி தொடர்ந்து அதிகரிக்கும். ஆடை அணிகளின் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் கொஞ்சம் இந்த காலத்தில் பத்திரமா வச்சிருக்க பார்க்குறது நல்லது. கணவன் மனைவி உறவுங்கிறது இது வரைக்கும் விரிசல் ஏற்பட்ட சூழ்நிலை தான். இனி தொடர்ந்து உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் நெருங்கி வரப்போகுது. கும்பராசி அன்பர்கள் திட்டமிட்ட மாதிரியே எல்லா காரியமும் செஞ்சு முடிக்க போறீங்க. பண வரவு மட்டும் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கையில் இருக்கக்கூடிய இருப்பு நிலையாலேயே இந்த காலகட்டம் எளிதாக சமாளிக்க வர முடியும். அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு வாங்க, சரியான தூக்கத்தை எடுத்துட்டு வர்றது நல்லது. முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு சில நேரங்களில் தடை ஏற்படுத்த செய்யும். இருந்தாலும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருக்குது இந்த காலத்தில் நல்லது. உறவினர் வகையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். ஏன்னா இந்த காலத்தில் தேவையில்லாத பழிச்சல் உங்கள் மேலே உண்டு பண்ணலாம். எச்சரிக்கையோடு செயல்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாது. மனசில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை இனி அடுத்தடுத்து நடக்க போகுது. தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும். இது வரைக்குமே உங்கள் தொழில் கூட்டாளிகள் வகையில் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். வாடிக்கையாளர்களை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் அணுகிறது மூலமாக சரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. இதனால லாபம் உங்களுக்கு பன்மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் வேலை செய்ய இடங்களில் உங்களுக்கு ஆதரவு இந்த காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மேலிடத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் இனி தொடர்ந்து பெருமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி அவங்களுடைய நலன்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க. கணவன் மனைவிக்கிட்டே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி ஒரு நெருக்கமான சூழ்நிலை. தொடர்ந்து சகோதரர்கள் வகையில் ஏதாவது ஒரு பகை ஏற்பட்டிருக்கலாம். இனி சகோதரர்கள் உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க. கொஞ்சம் அவங்களுடைய உடல் நலன்லையும் சரி, அவங்க மேலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. மனசுல ஒரு இனம் புரியாத துணிச்சல் ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைந்தாலே இனி வரக்கூடிய காலங்களில் கடன்கள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்புகள் கொஞ்சம் வேலை செய்கிறதுல தாமதம் உண்டாகிட்டு இருக்குது. வீண் பிரச்சனை இருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. உறவினர் வகையிலையும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்புகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் கடினமாக படிக்க பாருங்க. இதனால வாழ்க்கையில் சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவீங்க. இதனால பல வகையிலும் பரிசு பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பணப்புழக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றியாக தான் முடிப்போம். மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரக்கூடிய காலகட்டம். செல்வாக்குங்கிறது ஓங்கி நிற்கும். நட்பு விஷயத்தில் இனி மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்புகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இந்த மாதம் அமையும். திட்டமிட்டு நீங்கள் காரியம் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு செயலும் வெற்றி தான். ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே நீ படிப்படியாக நீங்கும். மனசில் ஒரு உற்சாகம் பிறக்கும். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப அவிட்ட 3-4 பாதங்களோடவங்களுக்கு தொழிலே சரி, வியாபாரத்தில் சரி, ஒரு நல்லா நடந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் இது வரைக்குமே ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சின்ன பின்னடைவு சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். வாடிக்கையாளருடைய தேவை என்னங்கிறது தெரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் சிறப்பான லாபத்தை உங்களால் ஈட்ட முடியும். தொழில் வாழ்க்கையும் பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் திறமையாக நீங்கள் பணியை செஞ்சு முடிக்க பாருங்கள். இதனால் நிர்வாகத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஊதிய உயர்வு, இடமாற்றம் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் நிகழும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் சின்ன சின்ன மனசாபம் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்கும். இனி கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கம், அந்யோன்யம் உண்டாக போகுது. பிள்ளைகள் விரும்புகிற பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இதனால உங்கள் மனசு மகிழ்ச்சி அடையும். பிள்ளைகளும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வாகனம் இந்த மாதிரியான வசதி எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. உங்கள் மனசு சந்தோஷப்படக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம். வாய்ப்பு பல வகையிலும் குவியும். புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தில் உங்களால் எளிதாக லாபம் ஈட்ட முடியும். போராட்டாதி 1, 2, 3 பாத உடையவங்களுக்கு, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, கொஞ்சம் இனிமையாக பேச பாருங்கள். இனிமையான செய்திங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து கிடைக்கும். ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பல வகையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதிய நண்பர்கள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகவும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கூடவே உறவினர் வகையிலும் சரி, மாணவர்களாக இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கூட பயிலக்கூடிய மாணவர்களோடய கொஞ்சம் நீங்கள் அனுசரியான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது. கல்வியில் தொடர்ந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இதே ஆர்வத்தோடு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா செயலையும் வெற்றி தான். தொடர்ந்து நீங்கள் மகாவிஷ்ணுவோட வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை ஏற்படுத்தி தரும்.
கும்பராசி அன்பர்களுக்கு இனி சிறப்பான காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பல வகையிலும் விரை செலவு ஏற்பட்டிருக்கலாம். என்னதான் நீங்க வருமானம் ஈட்டினாலும் ஏதாவது ஒரு வகையில செலவு ஏற்பட்டிருக்கும். குழப்பம் அதிகரிச்சு குழப்பத்தோட நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் சில நேரங்களில் உங்களுக்கு தடத்தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இனி வரக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதம் தான். ஒரு நிம்மதி பெருமூச்சிட போறீங்கன்னு சொல்லலாம். மனசுல கவலை இல்லாமல் செயல்பட்டு வாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியா இருந்தாலும் இனி சிக்கல் இல்லாமல் கடந்து வரக்கூடிய காலங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து சனீஸ்வர வழிபாட்டை நீங்க சனிக்கிழமை நாட்களில் செஞ்சுட்டு வர்றது சிறப்பு. காகத்திற்கும் உணவு வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி எள்ளெண்ணெய் தீபத்தில் நீங்க விளக்கேற்றிட்டு வர்றது சிறப்பானது. நன்றி நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓம் சனீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை 3 தடவை நம்பிக்கையோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும்.